1979 ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு பெரியவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வராரு. வந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குறையை சொல்கிறாங்க. சொன்னால் அவங்க என்ன செய்கிறாருன்னா, இந்த அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை வேண்டி அங்கே வச்சுட்டு எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2019 மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெரியவர் வராரு. வந்து பார்த்தா 40 வயசுலேருந்து 40 குழந்தைங்க வதன்னு ஒரு வருஷம் கூட நிறுத்த முடியல அந்த குழந்தைங்கள. என்னம்மா இவ்வளோ குழந்தைங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க அத்திவரதர் முன்னாடி எலுமிச்சம்பழம் வச்சுட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா குழந்தைங்களை நிறுத்தவே முடியல, வருஷம் ஒரு குழந்தை பிறந்துட்டே இருக்கு. சரி, இப்போ எங்கே உங்கள் புருஷன் எங்கே அப்படின்னா, மறுபடியும் அத்திவரதர் கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த எலுமிச்சம்பழத்தை மறந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டாரு. அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் குழந்தை பிறக்கிறது நிற்குன்றதுனால இப்போ அவர் அங்கே போயிருக்காருங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னொரு 40 வருஷத்துக்கு விஜய் சேதுபதியோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இது கொஞ்சம் மிகையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அவர் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அதித்திக்கு எவ்வளோ பிடிக்குதுன்னா அப்புறம் நமக்கு எவ்வளோ பிடிக்கும். அதித்திக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம். நம்மளும் அப்படின்னா வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருப்போம். எப்படின்னா அவருடைய அந்த இயல்பான நடிப்பு. இங்கே மேடையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது இது எல்லாமே இதை விட இயல்பாக ஒரு மனுஷன் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் சார். ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்களும் அந்த மாதிரி அந்த பாட்டை அப்போ பார்த்துட்டே இருந்திருக்கீங்கன்ட்டு. அவங்க செட்டில் வந்து உங்களை ஸ்டேர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, நீங்கள் அந்த பாட்டை பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. அது ரெண்டுமே இப்போ தெரியுது. அதான் சரி, நாங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் பேராக நடிக்கிறது அந்த ஸ்டேராக இருந்ததுக்கு கரெக்டான ஒரு விஷயமா தோணுது. அப்புறம் அதித்தி பேசும்போது எல்லாரும் மியூசிக் நீங்கள் அவங்க பேசுறது மியூசிக் மாதிரி இருக்கு. அதனால மியூசிக்கை கட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. சும்மா ஒரு வைக்கிற ஐஸ் தப்பாக நினச்சிக்கிறீங்க. இந்த துக்ளக் தர்பார் டைட்டில்லையே ஒரு லக் இருக்கு. துக்ளக் லக் இருக்கு, ப்ரொடியூசர் இருக்கு, அதேமாதிரி பார்னு முடியுது. பாரில் எவ்வளோ கிக் இருக்குமோ அவ்வளோ கிக்கு வந்து இந்த படத்தில் இருக்கும். காரணம் என்னென்னா, டைரக்டர் மிஸ்டர் டெல்லி வந்து எனக்கு கதை சொல்லும்போது மறுபடியும் ஒரு நானும் ரவுடிதான் மாதிரியான ஒரு அதே மாதிரியான ஒரு ஃபீலிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்டைரான ஒரு ஃபில்மு. எனக்கு சோசா ரொம்ப பிடிக்கும். இந்த துக்ளக்ன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல இந்த படத்துக்குள்ள நான் வரதுக்கு முன்னாடி இந்த துக்ளக் தர்பார் டைட்டில் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்துக்குள்ள நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மிஸ்டர் பிரேம், பாலாஜி தர்ணிதரன் அவங்கெல்லாம் இந்த டீமில் இருக்கிறதுனால இந்த படத்தோட கிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி லலித் சார் வந்து 96 படத்தை ரிலீஸ் பண்ணோன்னே யார் ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணது. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியான படம். அது அந்த படத்தை வந்து அவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆக்கினது லலித் சாருக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி பயங்கர புத்திசாலி. நான் கூட ஒரு 4-5 கதை சொல்லியிருக்கேன், என்ன அவர் செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா அவர் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பாரு. அதே மாதிரி இந்த தர்பாருடைய தளபதி திரு அருண் வந்து எந்நேரமும் இந்த ப்ரொடக்ஷனுக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப சின்சியராக ஒரு ட்ரை பண்ணுற மனிதர். ஸோ அப்படி இந்த டீமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டீம். மறுபடியும் நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.